அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். அண்மை செய்தியை பார்க்கிறோம். விண்ணில் மின்சாரம் உற்பத்தி செய்து இஸ்ரோ சாதனை படைத்திருக்கிறது. ஜனவரி 1ஆம் தேதி PSLV ராக்கெட் மூலம் FCPS-L விண்ணிற்கு அனுப்பப்பட்டது. அதன் மூலமாக விண்ணில் மின்சாரம் தயாரித்து இஸ்ரோ சாதனை படைத்திருக்கிறது. பூமியிலிருந்து 350 கிலோமீட்டர் உயரத்தில் விண்வெளியில் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கான சாத்தியக்கூற்றினை கண்டுபிடித்திருக்கிறது இஸ்ரோ. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். விண்ணில் மின்சாரம் உற்பத்தி செய்து இஸ்ரோ சாதனை படைத்திருக்கிறது. அதற்கான சாத்தியக்கூறுகளை கண்டுபிடித்திருக்கிறது. சமீபத்தில் செலுத்திய PSLV ராக்கெட்டின் மூலமாக அங்கு செலுத்தப்பட்ட FCPS விண்கலத்தின் மூலமாக இது சாத்தியமடைந்திருக்கிறது என்று இஸ்ரோ தெரிவித்திருக்கிறது. பூமியிலிருந்து 350 கிலோமீட்டர் உயரத்தில் விண்வெளியில் மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய சாத்தியக்கூறை கண்டுபிடித்திருக்கிறது இஸ்ரோ. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். PSLV ராக்கெட் மூலமாக FCPS-L விண்ணிற்கு அனுப்பப்பட்டது. கடந்த ஜனவரி 1ஆம் தேதி இந்த வருடத்தின் தொடக்க நாளிலேயே இந்த சாதனையை நிகழ்த்தியிருந்தது இஸ்ரோ. இதன் மூலமாக விண்ணில் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கான சாத்தியக்கூறை கண்டுபிடித்திருக்கிறது இஸ்ரோ. பூமியிலிருந்து 350 கிலோமீட்டர் உயரத்தில் விண்வெளியில் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கான சாத்தியக்கூற்றினை கண்டுபிடித்து சாதனை நிகழ்த்தியிருக்கிறது இஸ்ரோ. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், இது எப்படி சாத்தியப்பட்டது? இந்த சாதனை குறித்து இஸ்ரோ என்ன தெரிவித்திருக்கிறது? திலகவதி, விண்வெளியிலும் மின்சார உற்பத்தியை இந்தியா செய்ய தொடங்கியுள்ளது. இந்த மகிழ்ச்சிகரமான வெற்றிகரமான ஒரு செய்தியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஜனவரி 1ஆம் தேதி PSLV C58 ராக்கெட் விண்ணில் அனுப்பப்பட்டது. எக்ஸ்ரே கதிர்கள் மூலம் கருந்துளையை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட இந்த ராக்கெட்ல ஏற்கனவே 650 கிலோமீட்டர்ல எக்ஸ்போசாட்டை நிலைநிறுத்திய பின்னர் 350 கிலோமீட்டர் தாழ்வட்ட பாதைக்கு போயம் அப்படிங்கிற ஒரு பகுதியில 10 செயற்கைக்கோள்கள் நிலைநிறுத்தப்பட்டன. அந்த 10ல ஒன்றுதான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த பாலிமர் எக்ஸ்ட்ரோலைட் செல் என அழைக்கப்படுகிறது. இந்த பாலிமர் எக்ஸ்ட்ரோலைட் செல்ல பாத்தீங்கன்னா ஹைட்ரஜனும் மற்றும் ஆக்சிஜன் போன்றவை உள்ள இருக்கிறதுனால இதிலிருந்து மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியும் என சோதிக்கப்பட்டு இந்த சோதனை முயற்சியாக மேல விண்வெளியில மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியுமா என பார்ப்பதற்காக இஸ்ரோ அனுப்பியது. இந்நிலையில இந்த சோதனை வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளதாகவும் 350 கிலோமீட்டர் உயரத்தில் விண்வெளியில் மின்சாரத்தை உற்பத்தி செய்துள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் வாயுக்களினுடைய துணை கொண்டு மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருங்கால விண்வெளி திட்டங்களுக்கும் இந்தியா விண்வெளி ஆய்வு மையங்களை அமைக்கும் போது இந்த தொழில்நுட்பம் உபயோகமாக இருக்கும். ஏனென்றால் விண்வெளியிலேயே நம்ம சூரிய மின் தகடுகள் இல்லாமல் ஒரு ஃபியூல் செல் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியும் என கூறப்படுகிறது. மின்சாரம் மட்டுமின்றி ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருப்பதால் தூய நீர் மற்றும் வெப்பத்தையும் நாம் பெற முடியும் என கூறப்படுகிறது. இந்த தொழில்நுட்பம் வருங்கால விண்வெளி திட்டத்திற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. திலகவதி, பாலவெற்றிவேல், இப்போ நம்ம பூமியில மின்சாரம் உற்பத்தி செய்வதோ அல்லது நமக்கு தூய நீர் கிடைப்பதோ வெப்பம் கிடைப்பதோ ஒரு பெரிய விடயமல்ல. ஆனா விண்வெளியில அது உற்பத்தி செய்யப்படும் போது அது எந்தெந்த தளங்கள்ல பயன் கொடுக்கும், அந்த பயன் எவ்வாறு இருக்கும் அப்படின்றத பத்தி இஸ்ரோ தெரிவிச்சிருக்காங்களா? திலகவதி, பூமியில் உள்ள தட்பவெப்பநிலை சீதோஷ்ண நிலை வேற, இங்க உள்ள வெப்பநிலைக்கு ஏற்ற போல கெமிக்கல் வேரியேஷன்ஸ் மாறுபடும். ஒவ்வொரு பேட்டரியில இப்ப நம்ம யூஸ் பண்ற லெட் ஆசிட் பேட்டரி, லித்தியம் அயான் பேட்டரிக்கு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை இருக்கு. இந்த வெப்பநிலையில தான் மின்சாரம் உற்பத்தி பண்ண முடியும், சேகரிச்சு வைக்க முடியும். ஜெனரேட்டர்கள் இயங்குறதுக்கு ஈர்ப்பு விசை வேண்டும். ஆனால் விண்வெளியில ஈர்ப்பு விசையும் கிடையாது, வேதி மாற்றங்கள் பெரிய அளவுக்கு நிகழ முடியாது. நீர்ம தன்மைகள் வெப்பநிலைகள்லாம் மாறுபடும் என்பதால்
பாலிமர் எலக்ட்ரோலைட் எரிபொருள் என கூறப்படுகின்ற இந்த ஃபியூல் செல்ல தான் வந்து இஸ்ரோ கடந்த 10 வருடமாக சோதனை பண்ணாங்க. அந்த 10 வருட சோதனையிலேயே வந்து விண்வெளியில வந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியுமா என்கிற நிலையில வந்து இந்த பாலிமர் எலக்ட்ரோலைட் எரிபொருள் அமைப்புல வந்து ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனை நிரப்பினாங்க. அதிலிருந்து நேரடியாக மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியுமா, அதுவும் விண்வெளியில் இருக்கிற தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஏற்பால் போல நம்மளால உற்பத்தி செய்ய முடியுமா என வந்து ஆய்வு மேற்கொண்டாங்க. தற்போது இந்த ஆய்வு சாத்தியமாயிருக்கிறது. இதற்கு முன்பு அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் இதுபோன்று ஃபியூல் செல் மூலமாக விண்வெளியில மின்சாரத்தை உற்பத்தி செய்தாலும் இந்தியா முதல் முறையாக இத்தகைய ஒரு சாதனையை படைச்சிருக்கிறாங்க. 2023 ஏற்கனவே சந்திரயானை வந்து விண்ணில் செலுத்தியாச்சு. நாளைக்கு ஆதித்யா L1 விண்கலம் L1 புள்ளியை சென்றடைய போகிறது. அதன் தொடர்ச்சியாக மின்சாரத்தை விண்வெளியிலும் உற்பத்தி செய்த நாடு இந்தியா என்கின்ற பெருமையை பெற்றுள்ளது. மேலும் இந்த ஃபியூல் செல்லோட உதவியின் மூலமாக வருங்காலத்தில் அந்த மின்சார வாகனங்களுக்கான தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும் என கூறப்படுகிறது. திலகவதி, விண்வெளித்துறையில் இந்தியா அடுத்தடுத்த சாதனைகளை நிகழ்த்தி கொண்டு முன்னேறி கொண்டு சென்று கொண்டே இருக்கிறது. இது அடுத்த ஒரு சாதனையாக நாம் பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி பாலவிற்று. அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.